வணக்கம் தமிழா. இந்த சைனீஸ் போன்களுக்கு செக் வைக்கிறதுக்கு ஒரு இந்திய கம்பெனி வராதாங்கிற ஒரு ஆதங்கம் வந்து பலருக்கும் இருக்குது. நான் இருக்கேன்டான்னு அப்பப்போ மைக்ரோமேக்ஸ் வந்து தலை காட்டிங்க. இப்போ வந்து மைக்ரோமேக்ஸ் வந்து இந்த இன் 2Bங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பக்கம் வந்து சைனீஸ் ஃபோன் இல்லாமல் ஒரு இந்திய கம்பெனி அப்படின்னு நினைக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம போட்ட விலைக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோனாக இருக்குமான்னு தோணலாம். இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான விமர்சனம் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணலன்னா அந்த பெல் பட்டன் அப்படிங்க தொடர்ந்து ஆதரவு தருங்க. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி, அதாவது 1 year ப்ளஸ் அடிஷ்னல் 1 year கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. ஸ்க்ரீன் டேமேஜ் ஆக்சிடென்டல் கவரும் இருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் இந்த ஸ்க்ரீன் டேமேஜ் ஆக்சிடென்டல் கவருக்கு நம்ம வந்து ஒரு பேசிக் பிளான் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபார் கம்ப்ளீட் அசிஸ்டன்ட் அண்ட் செலக்டிங் பெஸ்ட் பிளான் ப்ளீஸ் ரீச் அவுட்னு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் வேணும்னா அதை ரீச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆஃபரும் தந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் லுக்கில் எனக்கு வந்து இன்னொரு ஃபோன் ஞாபகப்படுத்துது. அது வந்து ரெட்மி 9 பவர். ஸோ சேம் அதே மாதிரியான ஒரு டிசைன் ஐடியில் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து 3 கலர்ஸில் கொண்டு வராங்க, ப்ளூ, பிளாக் மற்றும் க்ரீன். சரி, ஃபோனை இப்போ வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சிம் எஜெக்டர் பின், டாக்குமெண்ட், ஸ்க்ரீன் கார்டு, சாஃப்ட் பேக்கேஜ் இருக்குது. அப்புறம் இது வந்து 10 watts சார்ஜர், டைப் சி கேபிள். இதான் வந்து உங்களுக்கு பாக்ஸில் கிடைக்குது. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 9 mm திக்னஸ் இருக்குது, 192 grams வெயிட்டில் இது வருது. பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு லுக்கில் தந்திருக்காங்க. பின்பக்கம் வந்து 2 கேமரா இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பின்னாடி தந்திருக்காங்க. இன் பிராண்டிங் போட்டிருக்காங்க மற்றும் ஸ்பீக்கர் கிரில் வந்து பின்னாடி இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்து மற்றும் ஃபேஸ் அன்லாக்கும் இந்த ஃபோனில் உண்டு. மேல் பக்கம் ஒன்றுமே இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து ஆடியோ ஜாக், மைக் மற்றும் வந்து யூஎஸ்பி டைப் சி போட்டு தந்திருக்காங்க. ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே. இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம். ஒரு கூடுதலாக ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் போட்டுக்கலாம். டூவல் வோல்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் இதில் உண்டு. இது வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன். இப்போ டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6.52 inch டிஸ்பிளே தந்திருக்காங்க, HD+ ரெசல்யூஷன். அப்புறம் வாட்டர் டாப் நாச்சோடி வருது. 400 nits பிரைட்னஸ் லெவல் இருக்குது. ஸ்மாரான ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இந்த வால்பேப்பர் கலர் பிரைட்டாக இருக்குது. அது வந்து வால்பேப்பருக்குள்ள ஒரு இது. பட் நீங்கள் வந்து ஜெனரலாக நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டாப் டக்கர் டிஸ்பிளேன்னு சொல்ல முடியாது. கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பிளாக்லாம் வந்து ரொம்ப டீப்பாக எனக்கு தென்படலை. ஸோ அந்த சில விஷயஸ் இருக்குது இந்த டிஸ்பிளேயில். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து டார்க் மோட் இருக்குது, நைட் லைட் இருக்குது, கலர் அண்ட் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அடாப்டிவ் பிரைட்னஸும் தந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபோனோட முக்கியமான ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நான் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து இதோட சாஃப்ட்வேர் அதெல்லாம் பற்றி நான் கேமரா பற்றிலாம் சொல்கிறேன். இந்த ஃபோனில் வந்து யூனிசாக் T610ங்கிற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. 12nm ஆர்கிடெக்சரில் பண்ணிய ஒரு சிப்செட் இது. மாலி G52 MC2 GPUOD இது வருது. இப்போ யூனிசாக் வந்து பொதுவாக கேள்விப்படாத ஒரு சிப்செட். யூனிசாக்னு ஒரு சிப்செட் கம்பெனி உண்டு. பட் பொதுவாக வந்து இப்போ நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க மார்க்கெட்லன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸராக இருக்கும். இப்போ மீடியாடெக் ப்ராசஸர் அதிகமாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் யூனிசாக் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு கம்பெனி நிறுவனம் இல்லை. அவங்களோட ஒரு சிப்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா யூனிசாக் வந்து ரொம்பவே விலை குறைவான மலிவான ஃபோன்கள் 1-2 ஃபோன்களில் தான் வந்தது. 4GB RAM மற்றும் 6GB RAM வேரியன்ட் வாங்கலாம். ரெண்டுலையுமே வந்து 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடி வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவங்க ஏனோ மீடியாடெக்கவே யூஸ் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் விளையாடும்போது பேட்டில் கிரவுண்ட் கேம்ஸ் வந்து HD ஹையில் விளையாடலாம். பட் நான் விளையாடும்போது லேக் வந்து அப்பப்போ தென்பட்டது. GPU வந்து நல்ல GPU தந்திருக்காங்க இந்த செக்மெண்ட்டுக்கு. பட் வந்து பார்த்திங்கன்னா CPU வந்து, அதாவது இந்த யூனிசாக்கோட அந்த CPU வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் பெரிதாக ஹேண்டில் பண்ணாததாக எனக்கு தென்படுது. பேட்டில் கிரவுண்ட் இந்தியாவில் நான் விளையாடும்போது HD ஹை வந்து டிஃபால்ட்டாக இருந்தது, அதுதான் மேக்ஸிமம். பட் வந்து லேக் வந்து அங்கங்கே தெரியுது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெவி ஒர்க்குக்கெலாம் வந்து இது ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து கேமிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டில் கிரவுண்ட் இந்தியா விளையாடவே எங்கே இருந்தால் கூட கேஷுவலாக விளையாடினா கூட உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு இதில் தென்படலை. பேசிக் யூஸ், அதாவது நீங்கள் வந்து ஃபோனை வந்து வெறும் கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறீங்க, ப்ரௌசிங் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஓகே, கால் அட்டன் பண்ணுறதுக்கெல்லாம் ஓகே. பட் வந்து ரொம்ப அதிகமான கேமிங் திறன் வந்து இதில் எதிர்பார்க்காதீங்க. ஸோ அது வந்து பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். FM ரேடியோ இருக்குது. சென்சர்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் சுத்தம், எந்த ஒரு சென்சர்ஸும் அங்கே தரல. பெஸ்ட் பார்ட் இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா Android 11 இது வந்து பியூர் ஆண்ட்ராய்டு. ஸோ வந்து ப்ளோட்டர் எதுவும் கிடையாது. அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப் தேவையில்லாத எந்த ஒரு ஆப்பும் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணல. ஆட்ஸும் இதில் வராது.
ஸோ வந்து ஒரு க்ளீனான ஒரு யூஐ. சில பேருக்கு அது பிடிக்காமலும் இருக்கலாம். ஏன்னா வந்து கஸ்டம் யூஐயில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். பல ஃபோன்களில் வந்து பார்த்தீங்கன்னா டூவல் ஆப்ஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அதெல்லாம் வந்து இதில் கிடையாது. பட் ஃபீச்சர் வைஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ஸ் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன், குவிக்லி ஓப்பன் கேமரா, லிஃப்ட் டு செக் ஃபோன், ஃபிங்கர் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணலாம். ஸோ ஃப்ளிப் டு மியூட், டாகுல் ஃப்ளாஷ் லைட், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் தந்திருக்காங்க. பட் அதிகமான ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கிடையாது. ஜஸ்டர் நேவிகேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லிமிட்டடான ஃபீச்சர்ஸ் தான் வந்து இந்த பியூர் ஆண்ட்ராய்டில் வரும். அது வந்து தந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் வந்து 2 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 13 மெகா பிக்சல் ப்ளஸ் ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. ஒரு செல்ஃபிக்கு வந்து 5 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து 1080pயில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். கேமராவோட இந்த கலர் ரீப்ரொடக்ஷனும் சரியாக இல்லை. கொஞ்சம் ஓவர் சேச்சுரேஷன் ஆகும் சில கலர்ஸ்லாம். அப்புறம் வந்து ஃபோக்கஸ் வந்து தடுமாறுது. ஸோ பல இடங்களில் நான் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோக்கஸ் வந்து டக்குன்னு கேட்ச் ஆக மாட்டுக்கு. அதுக்கு வந்து நான் வந்து தடுமாறுது, பார்த்து ஃபோட்டோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி வந்து பிளர் ஃபோட்டோ வருது. ஸோ அந்த இஷ்யூஸும் இருக்குது. ஸோ இது மேபி அவங்க வந்து இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக முடிஞ்சால் நினச்சா அவங்க பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணுவாங்கிறது நமக்கு இப்போ சொல்ல முடியாது. ஸோ கேமரா வந்து ரொம்ப ஒன்றும் இம்ப்ரெசிவான கேமராவும் தெரியல. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. பட் 10 வாட் சார்ஜிங் தான் தந்திருக்காங்க. ஸோ சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு மேலே ஆகும். பட் ஒருக்க சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 days 2 days நீங்கள் வந்து பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து மைக்ரோமேக்ஸோட இந்த இன் டு பி. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஃபோனாக தென்படலை. என்ன தான் நம்ம வந்து சைனீஸ் ஃபோன் வேண்டாம், அதுக்கு ஒரு செக் வைக்கணும், இந்தியா கம்பெனி வரணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து நம்ம காசை போட்டு தான் ஒரு ஃபோன் வாங்குகிறோம். ஸோ நம்ம காசை போட்டு ஒரு ஃபோன் வாங்கும்போது அது ஒரு நல்ல ஒரு ஃபோனாக இருக்கணும். என்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி, பட் போட்ட காசுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். ஸோ அது அந்த அளவுக்கு இது பூர்த்தி செய்யலை. பட் எனக்கு ஒரு இந்திய கம்பெனியை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போகலாம். அது உங்கள் விருப்பம். பட் ஒரு ரிவ்யூவராக உண்மையாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.